டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் ஆட்சி வரும்பொழுது யாரும் செய்யாததை இந்த ஆட்சி செய்யுது, விஜய் அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு தம்பட்டம் அடித்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா சட்டசபை நடக்கும்பொழுது நேரலை அப்படின்றது திமுக ஆட்சி காலத்திலையும் கொடுக்கல, அது அதிமுக ஆட்சி காலத்திலையும் கொடுக்கல. சொல்லுவாங்க நாங்களாம் வந்தால் நேரலை கொடுப்போம் அப்படின்னு. உதாரணத்துக்கு திமுக கூட நேரலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நேரலைகள்லாம் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் பல சட்ட சிக்கல்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது நேரலை கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு தாவேக்கா புதுவிதமான ஒரு சவால்களை இங்கே இருந்தது. எந்த கட்சியும் செய்யாது, இத்தனை ஆண்டு காலம் எந்த கட்சியும் செய்யாதது, திமுகவும் அதிமுகவும் செய்யாத விஷயத்த பிரேக் பண்ணியிருக்கிறாங்க தாவேக்கா அப்படின்னு தம்பட்டம் அடித்தார் ராஜ்மோகன் அவர்கள். சொல்கிறத நாங்கள் செய்வோங்க, அதுதான் எங்களுடைய வேலை இப்படின்னு பல விஷயங்களை முன்வைத்தார். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நம்பிக்கை வாக்கெடுப்பு, இதுக்கு முன்னாடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததில்ல, அப்போது எல்லா கருத்தும், அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் கட்சிகள் எல்லா பேசுகிறதையும் நேரலை செஞ்சாங்க. இன்றைக்கி கூட இந்த மேகதாது அணை விஷயமா தீர்மானத்தை கொண்டு வந்தார் விஜய் அவர்கள். இதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தாங்க. திமுக உட்பட அதிமுக உட்பட எல்லா அனைத்து கட்சி உறுப்பினர்களும், கிட்டத்தட்ட சட்டமன்றத்துக்குள்ளே இருந்த அத்தனை எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் நடக்கும். அதாவது ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்திட்டு போனார்ல, இந்த உரை சம்பந்தமாக என்னென்ன குறைகள் இருக்குது, நன்றி சொல்கிறது, கேள்விகள் கேட்கறது, பதில் சொல்கிறது, இந்த மாதிரி விவாதங்கள் நடக்கும். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள அந்த தீர்மானம் நிறைவடைகிற வரைக்கும் கரெக்டாக லைவ் கொடுத்தாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் நினச்சாங்க இப்போ பரவாயில்லப்பா லைவ்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு. ஆனால் இந்த ஆளுநர் உரை மீது இந்த நன்றி சொல்கிற விவாதம் வரும்போது, இந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது துணை சபாநாயகர் ரவிசங்கர் அவர்கள் என்ன பண்ணார், எழுந்து வாசித்தார். உடனே லைவ் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லைவ் போடவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்து லைவ் போடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ சட்டமன்றத்துக்குள்ள திமுக தாவேக்கா இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான மோதல்கள் வெடிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கேள்விகள் கேட்க 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 தாவேக்கா வாயை மூடிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. குறிப்பாக முதலமைச்சர் சிஎம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது ஆஸ்டின் இருக்கிறார்ல, திமுக எம்எல்ஏ ஆஸ்டின், அவர் கேள்விகள் கேட்குறாரு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி, பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை பற்றி, இந்த ஆட்சியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அமைதியாக இருக்கீங்களே இப்படின்ற ஒரு விஷயத்த கேள்வி கேட்கும்பொழுது வாயை திறந்து பேசாமையே உட்கார்ந்துருக்கிறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன் அப்படி உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் ஒரு முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, உள்துறை அப்படின்றது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, உங்கள் கைட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே அதுக்கு பதில் சொல்லணும். வெளியே மட்டும் வாய் கிழிய பேசுகிறீங்க, வாய் சவடால் விடுறீங்க. தேர்தல் பிரச்சாரங்களில் இதே சட்ட ஒழுங்கு பற்றிய பிரச்சனை, பெண்கள் பற்றிய பிரச்சனை எப்படி நீங்கள் பேசி கேள்வி கேட்டீங்க. ஸோ அதுக்கு பதில் கொடுக்குற இடத்துல அங்கே திமுக இருந்தது. ஸோ இன்னைக்கு கேள்வி கேட்குற இடத்துல திமுக இருக்குது, பதில் சொல்கிற இடத்துல தாவேக்கா இருக்குது. ஆனால் பதிலே சொல்லலை, கப்பு சுப்புன்னு எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாத்திரமா ஆதவர்ஜனா உடனே எழும்பி கேள்வி சுபன், இது மாத்திரமா நீர்நிலைகளை பற்றி கேள்வி கேட்டால் புஷியானந்தா அமைதியாக இருக்கிறாரு. என்னையா இது? கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை தானே, அமைதியாக இருந்தால் அது பதில் ஆயிருமா? ஏன்னா மேகதாது அணை விவகாரம் அப்படின்றது நீர்வளத்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் வருது. ஸோ இதை பற்றி கேள்வி கேட்டால் நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் அப்படியே வாயை பொத்திக்கின்னு அமைதியாக இருக்கிறார். எதுவுமே கேட்கவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை. அடுத்து உரிமை தொகை, அதாவது மகளிர் உரிமை தொகை நீங்கள் 2500 கொடுக்குறீங்களே, அதை பற்றி கேட்டால் சமூக நலத்துறை அமைச்சர் அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க. யாரும் எதுவுமே பேசவே இல்லை. என்னடா இது, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல. கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லணும், எந்த அமைச்சர்களும் கப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? சிஎம் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? விஜய் வாயை திறக்கவே இல்லை. யார் நம்ம பதில் சொன்னது? ஆதவர்ஜனாவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும், இவங்க 2 பேரும் மட்டும் எழுந்து பேசுகிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி உங்களுக்கு என்ன, உங்கள் கண்ட்ரோலில் வருதா? உங்கள் துறை கண்ட்ரோலில் வருதா? இல்லை. ஆனால் அவர் பேசுகிறாரு. சமூக நீதியை பற்றி பேசுனா
உரிமை தொகையை பற்றி பேசினா அவர் கண்ட்ரோலில் வருதா? ஆனால் அவர் கண்ட்ரோலில் ராஜ்மோகன் எடுத்து பேசுகிறார். ஸோ இங்கே பயங்கரமான விஷயங்களை செஞ்சுருக்குது தாவேக்கா. ஸோ இதனால தான் லைவை கட் பண்ணிட்டாங்களோ. எங்க மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பேச போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஆனால் எதுவுமே பேச மாட்டேன், நான் மௌனமாகவே இருப்பேன் அப்படின்னா ஒன்றும் புரியல. நீங்கள் மௌனமாக இருந்தால் ஆக்ஷன் தான் இறங்கணும், அதுவும் இறங்க மாட்டேன்றீங்க. அமைதியாகவே இருந்தால் எல்லாத்துக்கும் பதில் ஆகிடுமா அப்படின்றது. கடைசியாக ஆதவர்ஜுன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இதை எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாரு, எப்படி மாற்றி விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு கொளத்தூரில் என்னாச்சு, ஸ்டாலின் கதையை முடிச்சு விட்டோம்ல, இப்போ பேசினா என்ன ஆகும், அமைதியாக உட்காருங்க, எதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க இப்படின்ற நேர்ஜிக்கு என்ன பண்ணிட்டாரு, பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. இதுக்கு அது பதில் இல்லை சார் அப்படின்னு கேட்டால் கூட நான் சொல்கிறது தான் பதில் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் பேச ஆரம்பிச்சார். உடனே எம்எல்ஏக்கள், அதாவது திமுக எம்எல்ஏக்கள் பக்கம் கத்த, தாவேக்கா எம்எல்ஏக்கள் கத்த, 2 பேரும் ஏய் 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 அப்படின்னு 2 பேரும் கத்திக்கின்னு இருக்காங்க. இதில் கடைசியில் அதுதான் அது யாருக்கு எங்கெங்க எப்படி எடுத்துன்னு போய் உட்கார வைக்கணும். அதாவது இவங்க கைக்கு போய் அதிகாரம் சேரக்கூடாது அப்படின்னு நினச்சா அவங்க கையில் போனால் அவங்க புத்தியை காட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ராயபுரம் எம்எல்ஏ தாமு இருக்கிறாரு பாருங்க, அவரு அடிக்க எகிரின்னு வராரு சட்டமன்றத்தில். அத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை சீனியர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. உங்க மனசுல என்ன படம் நினைப்பா, என்ன சீன் ஓட்டுறீங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்? இங்க நேரில் பார்க்கும்பொழுது அதை பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் மக்கள் பார்த்து ஒரு தவறான பிம்பத்தை தாவேக்கா மேலே உண்டு பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு லைவை கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் சொன்ன மாதிரி வரலாற்று சாதனை எந்த ஒரு கட்சியும் செய்யாதது, திமுக செய்யாதது, அதிமுக செய்யாதது, நாங்கள் செஞ்சோம், எங்கள் தலைவர் செய்ய சொன்னார், லைவு போடணும். வாய்க்கிழிய பேசுனீங்களே, இன்னைக்கே லைவு போடலை. ஏன்னா உங்கள் போசனை ஃபுல்லாக தெரிஞ்சிடும் மக்களுக்கு. நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன பேசுகிறீங்க, எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கீங்க, இந்த எல்லாமே வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் லைவை கட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால் லைவ் என்ன பண்ணியிருக்கணும், கண்டினியூ கொடுத்துருக்கணும். உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ லைவை கொடுத்துருக்கணும். லைவ் கட் பண்ணிங்களே, அங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சு உங்கள் போசனை என்ன அப்படின்னு நம்மளுக்கு. ஸோ இங்கே மாதிரி, அதாவது விஜயகாந்த் அவர்கள் கூட நாக்கை துரித்திட்டு எகிரிட்டு வந்தார். ஏன்னா அவர் விஜயகாந்தை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் எகிர்னு வந்தார் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ராயபுரம் எம்எல்ஏ தாமு அவர்கள் அடிக்கிறதுக்கு அங்கேருந்து வராருங்க, பின்னாடி பெஞ்சில் இருக்கிறார் அவர். இத்தனைக்கும் அவர் ரோ வந்து பின்னாடி ரோ, அங்கேருந்து ஓடிட்டு வர்றாரு, அடிக்கிறது எகிர்னு வர்றாரு. இதெல்லாம் என்ன? நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கிறீங்க, அதை முதல்ல அதோட மாண்பு என்ன, அதோட மரபு என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னு. இது 2 நாள் பயிற்சி கொடுத்தாங்களே தாவேக்கா சார்பாக, பயிற்சி கொடுத்தோம், ₹1 புரோஜனம் கிடையாது. இந்த பயிற்சி கொடுத்தது அம்புட்டு வேஸ்ட்டாக போயிச்சா? சட்டமன்றத்துக்குள்ளே எப்படி பேசணும், எப்படி மரபை கண்டுபிடிக்கணும், கேட்குற கேள்விக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும், சீனியர்களை எப்படி மதிக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அரசியலில் கை தெரிந்தவங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அவங்க கேட்குற கேள்விகளை எப்படி உள்வாங்கி பதில் சொல்லணும், இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தாங்களே, வேஸ்ட் ஆயிடுச்சா? ₹1 புரோஜனம் கிடையாது. அம்புட்டு காசும் கவர்மெண்ட் காசு வேஸ்ட்டு, அவ்வளோதான். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறன்ற பேரில் உங்கள் எம்எல்ஏக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்க, ஆனால் அங்கே செய்த வேலைகள் எல்லாமே ரவுடிதனம், அட்ராசிட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தாமு அவர்கள் அடிக்கிறதுக்கு இறங்கி வராருன்னா யாருங்க வழி நடத்தினா? உங்களுக்கு சட்டமன்றத்தை கிளாஸில் இப்படி தான் எடுத்தாங்களா பயிற்சி முகாமில்? யாரனா கேள்வி கேட்டால், எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் நம்ம அடிச்சு எகிர்னு ஓடிடணும், ஏன்னு கத்தணும், கூச்சலிடணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஒன்றும் புரியல. உங்கள் சைடு தப்பு இருக்குது. கேட்குற கேள்விக்கு சிஎம் வாய் திறந்து பதில் சொல்லிருக்கணும். அவங்க துறையில் கேட்குற துறை அமைச்சர்கள் பதில் சொல்லணும். ராஜ்மோகனும் ஆதவர்ஜனா மட்டும் 2 பேர் மட்டும் பதில் சொல்கிறான்னா எல்லா துறையும் 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. மற்ற அமைச்சர்களுக்கு இது எதுக்குங்க? 32 அமைச்சர்களே, 30 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணுங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ராஜ்மோகன் கட்டியும் ஆதவர்ஜனா கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. எதுக்கு தேவையில்லாமல் அது எதுக்குன்னு ஒரு துறை அமைச்சர் வச்சு கேட்குற கேள்வி உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லை அப்படின்னா தயவு செய்து எங்கள் கேள்வி கேட்காதீங்க சட்டமன்றத்துக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி கிட்ட ஸ்டாஷாங்கமாக விழுந்துருங்க. அவங்கள கேள்வி கேட்காம போயிடுவாங்க. இல்லை மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொன்னாங்க, பதிலெலாம் சொல்ல மாட்டாங்க, எங்களெலாம் செயலில் தான் இருக்கும், பேச்சில் இருக்காது அப்படின்னா செயலில் காட்டுங்க. எதுவுமே நாங்கள் பண்ண மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், ஆனால் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே கேட்குற கேள்விக்கெல்லாம் வாய மூடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தா, வாயை திறக்காம இருந்தா என்னதான் பதில்? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே
மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, இந்த தாவேக ஆட்சி அமைந்துட்ட பிறகு எல்லாரும் நியூஸ் சேனலை தான் பார்க்குறாங்க, சட்டமன்றத்தை தான் பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கினாங்கல்ல இவங்க. ஏன் இன்னைக்கு இப்போ லைவ் போட வேண்டியதானே? லைவ் போட்டிருந்தா உங்களுடைய வேஷம் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நாரடிச்சு இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை பற்றி மக்கள் A to Z தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது வெளியில் வரத்துக்கு முன்னாடியே நேரில் பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை போல் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது லைவாக தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த ஆட்சி இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ உண்மையிலேயே வருத்தம் அளிக்குது, தாவேக்கா சட்டமன்றத்துக்குள்ள இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு தான் இருக்கணும். இது மாத்திரம் இல்லாமல் தனிநபர்கள் புகழார வேற இதில் நம்ம மரிய வில்சன் இருக்காரு பாருங்க, யாரு நம்ம நிதியமைச்சர், அவரெல்லாம் வந்து ஹைலைட்டு சொல்லிட்ட பைபிளோட அப்படியே விஜய் அவர்களை ஒப்பிட்டாரு. இன்னும் பைபிளில் வந்து இந்த ஜோசப் விஜய் வந்து பொறிக்கணும் போல இருக்கு. வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா, நீங்களா கிறிஸ்தவர்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளால கேள்வி கேட்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருந்தார், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஜோசப் இருந்தார், இப்போ இந்த சட்டமன்றத்தில் ஒரு ஜோசப் இருக்கு. யாரோடையா ஒப்பிடணும்? உங்களுக்கு என்னையா தெரியும்? நீங்கள் வந்து உங்கள் தலைவரை வாழ்த்துங்க, போற்றுங்க, அதை பற்றி கவலை கிடையாது. சட்டமன்றம், சட்டப்பேரவை தலைவர் வந்து உங்களை கண்டித்தும் நீங்கள் தனிநபர் புகழாரம் சூட்டுறீங்களே, அது வந்து உங்கள் கட்சி மேடை கிடையாது, உங்கள் கட்சி அலுவலகம் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். சட்டமன்றம், மக்களுடைய பிரச்சனைகளை பேச வந்திருக்கீங்க. எதிர்கட்சிகள் கேட்குற ஆக்கப்பூர்வமான கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு மேடை போட்டு உங்கள் கட்சி ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் தலைவரை வாழ்த்துங்க, போற்றுங்க, உயர்த்துங்க, மேலே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. யார் வேணான்றா? அதுக்கு சட்டமன்றம் தான் கிடைச்சதா? மக்களுடைய வரிப்பணம் தான் கிடைச்சதா அவங்க தலைவரை போற்றுறதுக்கும் புகழ்றதுக்கும்? வெக்கமா இல்லையா அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்க தோணும். ஸோ இது எல்லாத்தையுமே மக்கள் டைரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆப்பு. ஏன்னா மக்களை எதை நம்ப வச்சு ஏமாற்றி இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க, அந்த நம்பிக்கைக்கு மாறாதான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆட்சியில் இப்போ இந்த சட்டமன்றத்தில் லைவெல்லாம் போட மாட்டாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் பேச்சுகள், பொய் வார்த்தைகள் மட்டும்தான். ராஜ்மோகன் அவர்கள் பேசினது இன்னைக்கும் சோசியல் மீடியாக்களில் போயின்னு இருக்கு. எங்கள் தலைவர் சொன்னதை செய்தார், வரலாற்று சாதனை படைத்து விட்டார், லைவ் போகும், அப்படி இப்படின்னு வாய்க்கிழியே பேசினாரே கல்வித்துறை அமைச்சர். இன்னைக்கு ஏன் லைவ் போடலை? கேட்க வேண்டியதானே சார்? உங்கள் தலைவரை ஏன் கேட்கல, ஏன் போடலை? ஏன்னா லைவ் போட்டிருந்தா இவங்க குட்டையெல்லாம் வெளியே வந்திருக்கும். இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி அட்ராசிட்டிகள், இந்த மாதிரி ரவுடிதனம் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே நடந்திருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.